ஹாய் எவ்ரிவன். 2025 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் முடிஞ்சிருச்சு. நம்மள்ல பலர் நியூ இயர் அன்னைக்கு பலவிதமான ரெசல்யூஷன் மேக் பண்ணியிருப்போம். இட்ஸ் ஆல் ரைட். மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? ஸ்கிராட்ச்ல இருந்து சொல்றேன். ஜான் 1 இருந்து டயட் இருக்க, நோ சுகர், நோ ஆல்கஹால். எவனால தடுக்க முடியாதா? இன்னைக்கு அந்த ரெசல்யூஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ, இப்பயும் அப்படியே தான் இருப்போம். அந்த ரெசல்யூஷன் நோக்கி ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருப்போம். கடைசியில நம்மளும் அத வித்ட்ரா பண்ணியிருப்போம். நியூ இயர் அன்னைக்கு நம்ம பந்தாவா ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த மாரி பலவிதமான டயலாக் பேசி நம்மளும் ஒவ்வொரு டைம் ரெசல்யூஷன் எடுக்கிறோம். ஆனா, அத ஏன் நம்மளால ஃபாலோ பண்ண முடியல? அது எப்படி ஒரு சிலர் மட்டும் அத ப்ராப்பரா அச்சீவ் பண்ணிடுறாங்க. ஏன் நம்மளால முடியல? எப்பயுமே ஒரு 10% ஆஃப் பீப்பிளுக்கு தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் மோட்டிவேட்டிங் இருக்கும். மத்தபடி இருக்கிற 90% பீப்பிள் அந்த மாரி எக்ஸ்ட்ரீம் மோட்டிவேட்டிங் ஜோன்குள்ள போறதே கிடையாது. ஸோ, அந்த மாரி 90% பீப்பிளுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தேசிகன்ஸ் வே அண்ட் திஸ் இஸ் ராகுல் தேசிகன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் மேக் பண்ணும்போது நல்லா தான் மேக் பண்றோம். ஆனா, ஏன் அத நம்ம பண்றதில்ல? நியூ இயர் அன்னைக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பே என்னன்னா, என் ரெசல்யூஷன டே 1 அது விச் மீன்ஸ் ஜான் 1 அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நெனைக்கிறேன். இதுதான் பெரிய தப்பு. எப்படின்னா, எதையுமே ஒரு நாள்ல பண்ணிற முடியாது. கிட்டத்தட்ட உங்க 20 வருஷம், 30 வருஷம் பழக்கத்த ஒரு நாள்ல மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி முடியும்? அது முடியாது. அப்ப அத நோக்கி நான் அடி தான் எடுத்து வைக்க முடியும். அதுதான் நம்ம எப்பயுமே ப்ராப்பரா வைக்கணும். அத விட்டுட்டு நான் ஆல் ஆஃப் த சடன் நான் இத்தன வருஷமா நான் பழகுன பழக்கத்த இந்த ஒரு நியூ இயர்ல மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கஷ்டம். ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுக்கிறது டிசம்பர் 31 நைட் உட்கார்ந்து ஒரு ரெசல்யூஷன் எடுப்பீங்க. நான் என் ஸ்மோக்கிங்கையோ, ட்ரிங்கிங்கையோ இல்ல நான் வெயிட் லாஸையோ இந்த ஜான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். கரெக்ட்டு. ஆல் ஆஃப் த சடன் ஸ்மோக்கிங்கோ, ட்ரிங்கிங்கோ விட முடியுமான்னு கேட்டா, இது உங்களோட வருஷக்கணக்கான பழக்கம். ஸோ இந்த பழக்கத்த ஆல் ஆஃப் த சடன் விட முடியாது. அப்ப இத நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வித்ட்ராவல் சிம்ப்டம்ஸ்னாலேயே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஆங்சைட்டியோ, ஒரு விதமான டிப்ரஷனோ உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, திருப்பி அத நோக்கி போயிருவீங்க. அப்ப அந்த ஃபெட்டிக்னஸ்னால தான் அதுக்கு நோக்கி போறீங்க. அப்ப நீங்க ஆல் ஆஃப் த சடன் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு நெறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்னால நீங்க என்ன ஆகுது, உங்க ரெசல்யூஷன நீங்க ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிறீங்க. இதே வெயிட் லாஸ் புரோகிராமோ, இல்ல ஒரு பிசினஸோ ஆரம்பிக்கிறேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னா, இதுலயும் அதே தப்பு தான். எப்படின்னா, நான் ஒரு நாள்ல ரெசல்யூஷன் எடுத்து அடுத்த நாளே ஜிம்முக்கு போய் நான் ஸ்லிம் ஆக முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப நம்ம என்ன தப்பு பண்ணுவோம், நான் ஓகே ரெசல்யூஷன் எடுத்துட்டேன். அடுத்த நாளே போய் ஜிம்ல போய் 1 ஹவர், 2 ஹவர் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த 1 ஹவர், 2 ஹவர் ஒர்க் அவுட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பண்ணுவேன். 10 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஐய்யய்யோ! என்னால முடியல. சிலர்லாம் 4, 5 நாளே உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. என்னால முடியலன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிருவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஏன் கீப் ஆன் ரிப்பீட் ஆகுது? இங்க நம்ம பண்ற தப்பெல்லாம் என்னன்னா, ஆல் ஆஃப் த சடன் உடனே டக்குன்னு நடக்கணும். அப்பல்லாம் எதுவுமே நடக்காது. ஏன்னா, நீங்க இத்தன வருஷமா ஒரு விஷயத்த பழகிட்டு, ஆல் ஆஃப் த சடன் நீங்க மாறணும்னா, உங்க மைண்ட் அண்ட் பாடியே கனெக்ட் ஆகணும் மொதல்ல. அந்த மைண்டும், பாடியும் கனெக்ட் ஆகலன்னா, மூலையில இருக்கிறது உடம்பு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா, நீங்க இத்தன வருஷமா ஒரு விஷயத்த பழகிட்டீங்க. அத ஆல் ஆஃப் த சடன் மாத்தணும்னு நீங்க முடிவெடுத்தா கூட, அது டக்குன்னுலாம் மாத்த முடியாது. அப்ப நீங்க அந்த ப்ராசஸ ஸ்லோ டவுன் பண்ணி கொண்டு போகணும். ஸோ உங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ப ரொம்ப லாங்கா பேலன்ஸே இல்லாம வைக்கிறதுக்கு, ஷார்ட்டா ப்ராப்பர் பேலன்ஸோட வச்சீங்கன்னா, உங்களோட கோல நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு திங் நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்கன்னா, அந்த கோல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி அச்சீவபிள் கோல்ஸ வச்சு அத அச்சீவ் பண்ணி மூவ் பண்ணுங்க. அத விட்டுட்டு ஒரு கோல பெருசா செட் பண்ணி, அத அச்சீவ் பண்ணிறலான்னு இருக்க ஒரு அன்அச்சீவபிள் திங்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, என்னைக்குமே உங்க கோல் அன்அச்சீவபிளா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, ப்ராப்பரா ஸ்லோவா அந்த வெயிட் லாஸ பண்ணேன்னா, நான் ஓவர் த பீரியட்ல நான் ஃபாஸ்ட் ஆயிருவேன் அந்த ப்ராசஸ்ல. ஆனா, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்ட்டிங்லயே லபாதபான்னு சொல்லி, ஒர்க் அவுட்ட பண்றேன்னு சொல்லி, கடைசியில அங்கங்க புடிச்சுக்கிட்டு, இல்ல நான் வெயிட் லாஸே பண்ண வரல, நான் இப்படியே நான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு போய் செட்டில் ஆயிருவீங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனையெல்லாம் பண்ணாம, போங்க ஜஸ்ட் முதல்ல ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அது கிராஜுவலா டைம் பீரியட் இன்கிரீஸ் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு ரெசல்யூஷன் எடுத்தா அந்த அந்த வருஷத்துக்குள்ளேயே முடிக்கணும்னு அவசியமும் இல்ல. அதுவும் இல்லாம அந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 12 மாசம் இருக்கு. 365 நாள் இருக்கு. அது எப்படிங்க ஒரு 10, 20 நாள்ல ஒரு சேஞ்சஸ் தெரியணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வெயிட்டே போட்டறனால அது ஓவர் த பீரியட்லாம் போட்டிருப்பீங்க. ஏதோ 1 நாள் 2 நாள்ல போட்ட வெயிட் கிடையாது. கிட்டத்தட்ட வருஷக்கணக்குல போட்ட வெயிட்ட நான் வந்து 1 நாள் 2 நாள்லயே குறைக்கணும்னு நெனச்சா கஷ்டம். ஓவர் த பீரியட் கிட்டத்தட்ட ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் ஒரு சேஞ்சும் தெரியலனாலும் பரவால்ல. கன்டின்யூ பண்ணுங்க. அந்த ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணி கன்டின்யூ பண்ணுங்க. உங்க மைண்டும், பாடியும் ஒரு சிங்க்குக்கு வரும். அந்த சிங்க்குக்கு வந்த பிறகு
உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்ச டிஸ்டன்ஸ் பெருசாக இருக்கும். ஸோ எப்பயுமே உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ப்ராப்பராக எடுத்து வைங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அப்போ தான் நம்மளால் வின் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் ஃபாஸ்ட்டாக நடக்கணும், வேகமாக நடக்கணும், நான் ஆல் ஆஃப் த சடன் ஒரு விஷயத்தை விடணும், இல்லை ஆல் ஆஃப் த சடன் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா நம்ம மைண்ட் அண்ட் பாடி அதை அடாப்ட் பண்ணாது. நம்ம என்ன தான் நம்ம மைண்டில் யோசித்தாலும் பாடி அதை அடாப்ட் பண்ணணும்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அதுக்கான டைமை அது கொடுங்க. ஸ்லோவாக ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் வின்னு பெருசாக இருக்கும். ஸோ எப்பயும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 90% ஆஃப் மக்களுக்கு எக்ஸ்ட்ரீம் மோட்டிவேஷன் ஒன்று கிடையாது. நமக்கு இருக்கிறலாம் ஒரு நார்மல் மோட்டிவேஷன் தான். ஸோ இந்த நார்மல் மோட்டிவேஷன் இருக்க பீப்புள்ஸ் நீங்கள் சடனாக ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோட ஓவர் த பீரியட் இட் டேக்ஸ் இயர்ஸ், நிறைய இயர்ஸ் கூட எடுத்துக்கிட்டு போட்டோம். நான் இப்போ என்னன்னா ஒரு சில விஷயத்தை நான் விட்ரா பண்ணணும்னா நான் கிராஜுவலாக குறைச்சிட்டு வரணும். அதை விட்டுட்டு ஆல் ஆஃப் த சடன் நான் எதுவுமே இது பண்ணவே மாட்டேன், நான் இந்த நியூ இயர்லேருந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னா எனக்கு கிரேவிங் ஏற்படும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு டைமில் நான் 200 கிராம்ஸ்க்கு நான்வெஜ் எடுத்துக்கிறேன்னா அதை 100ஆக குறைக்கணும், அப்புறம் 50ஆக குறைக்கணும், அப்புறம் 10ஆக குறைக்கணும், அப்புறம் ஒரு பீஸ் 2 பீஸ்ன்னு சாப்பிடணும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணால் நான் நான்வெஜ்ஜை கம்ப்ளீட்டாக விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல் ஆஃப் த சடன் நான் நிறையா சாப்பிடுவேன், ஆனால் இப்போ நான் சாப்பிடவே மாட்டேன்னு நான் விட்டேன்னா அது எனக்கு நாட்போக்கில் எனக்கு கிரேவிங் அதிகப்படுத்தும். அந்த கிரேவிங்கே என்ன பண்ணும், நான் ஆல்ரெடி சாப்பிட்டதோட அதிகமாக சாப்பிட வைக்கும். ஸோ உங்கள் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுங்கள், கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதை டிக்ரீஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் எப்படின்னா ஆரம்பிப்பீங்க, ஒரு மாதம் பண்ணுவீங்க, 2 மாதம் பண்ணுவீங்க, 3வது மாதத்துலேருந்து அட போடா ஒரே இதாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, போர் அடிக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ உங்கள் ப்ராசஸை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட மென்டல் ஹெல்த்தை நல்லா டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க. உங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இல்லைன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஆரம்பித்த வேகத்துக்கே விட்ரா பண்ணிட்டே போவீங்க. அது உங்களுக்கு இன்னும் டீமோட்டிவேட் தான் பண்ணும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். எப்பயுமே அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி அந்த ப்ராசஸில் இருங்க. அப்போ தான் உங்களால் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மேக் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைஸ்லி அண்ட் ப்ராப்பர்லி. இட் வில் கிவ் யூ சக்ஸஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். தேங்க்யூ. இந்தமாரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தேசிகன்ஸ் வே. நம்ம பேசுகிறது ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் க்ரோத். தேங்க்யூ.